வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய பலன்களை ஃபுல்லா பார்ப்போம். இதுல இந்த வீடியோ முழுமையா பாருங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் உள்ள சூட்சும விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ள ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கோம். அப்போ முழு வீடியோ பார்த்தா தான் உங்களுடைய ராசிக்கு உண்டான இறை வழிபாடு எது, உங்களுக்கு உண்டான தெய்வங்கள் எது, நீங்க எப்படி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு எதெல்லாம் மேன்மை கொடுக்கும் என்பதெல்லாம் இடையிடையில வந்துகிட்டே இருக்கும். அதனால முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு கரெக்டா இருந்தா நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீன ராசி நேயர்கள் மற்றும் அன்பர்கள், உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கின்றாலும் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறார். குரு பகவானுடைய பார்வை இருப்பதனால் அந்த ராசி ஜென்ம சனி இருக்கக்கூடிய அந்த வீரியம் குறைகிறது. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன், 4இல் புதன் சுக்கிரன். அப்போ 4இல் புதன் சுக்கிரன் இருக்கும் பொழுது உங்க ராசிக்கு இந்த மாதங்கள்ல வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 2ஆம் இடத்துல குடும்ப சார்ந்த சொத்துக்கள், ஏதாவது பிரச்சனைகள் இருந்து கோர்ட்டு வழக்கு கேஸ் இருந்து அதெல்லாம் கைக்கு சேரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும். இந்த மாதங்கள்ல கோர்ட்டு விஷயங்கள்ல நீங்க ஜெயிப்பீங்க, சக்சஸ்ஃபுல் ஆகும். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு இருப்பதும் அந்த குருவே உங்க ராசியை பார்ப்பதனால் இது கடந்த காலங்களில் இருந்த ஒரு கஷ்டங்கள்ல இருந்து வெளியே ஒரு சுப பலனாக தான் இந்த மாதம் இருக்கும். ஏன்னா இந்த மாதத்துல 4ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் நல்லா இயங்குகிறாங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய 20ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். 20க்கு அப்புறம் தான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் போவார். அப்ப 20ஆம் தேதிக்குள்ள நீ சொத்துக்கள் வாங்க வேண்டியதா இருந்தா இது 20ஆம் தேதிக்குள்ள வாங்கிடுங்க. உங்களுக்கு அது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும், நல்ல ஒரு பலனாக இருக்கும். அதுக்கு பிற்பாடு 4ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருப்பதனால் உங்களுக்கு அந்த வண்டி, கார் சுகபோகங்கள் வாங்குறதுக்குலாம் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீகத்துக்கு கண்டிப்பா போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதங்கள்ல பூர்வீகத்துக்கு உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும். வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமான கல்லூரிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், நல்ல ஒரு படிப்புகளை 10வது 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள்லாம் என்ன கோர்ஸ் எடுக்கலான்ற ஒரு தெளிவான ஒரு பாதைகள் அவங்களுக்கு கிடைக்கலாம் வாய்ப்புகள்லாம் உண்டு. பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் குறையும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வீட்டு உபயோகம் பொருட்கள்லாம் கூட வாங்கலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருக்கிறதுனால இந்த மாதங்கள்ல அதை பயன்படுத்தி அவங்க வாங்கி கொள்ளலாம். இப்போ உங்கள் ராசிக்கு சொன்னேன் இல்லையா, இது மாதிரி 12 ராசிகளுக்கும் சொன்ன பொதுவான பலன்கள் இது. பொதுவான பலன்கள் சொல்லி நிறைய பேருக்கு இது ஒரு 80% சக்சஸ் ஆகுது. சில பேருக்கு இந்த ப்ரெடிக்ஷன் சூட் ஆகாம இருக்குங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய சுய ஜாதகத்தை நம்ம ஒரு தடவை பார்க்கணும். பார்க்கும் பொழுது அதுல உங்களுக்கு யோகமான கிரகங்கள் எது, அவயோகமான கிரகங்கள் எதுன்னு பார்த்துக்கணும். அந்த தசாபுத்தி அவயோக தசாபுத்தி நடக்குதா, இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும், இல்ல டீக்ரேட் ஆகக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும். அது முதல்ல நம்ம கிளியரன்ஸ் ஆயிடணும். நீங்களாம் என்னுடைய கஸ்டமர், என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃபாலோவர்ஸ். அதனால உங்களுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களுடைய பர்த் சார்ட்டை பார்த்து யோகாதிபதி யாரு, அதுல கர்ணாதிபதி யாரு, உங்களுக்கு அவயோகாதிபதி யாரு, உங்களுக்கு முடக்காதிபதி யாரு, அதாவது 2 கிரகங்கள் நன்மையை செய்யும், 2 கிரகங்கள் தீமையை செய்யும். அந்த தீமை செய்யக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்குதா இல்லைன்னு முதல்ல பார்க்கணும். அதுக்கு முதல்ல நீங்க உங்களுக்கு யோகம்னா என்ன, யோகமான கிரகங்கள் எது, அவயோகமான கிரகங்கள் எதுன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எனக்கு கமெண்ட் கொடுங்க. அந்த கமெண்ட்லேயே நீங்க கேளுங்க, எனக்கு யோகாதிபதி யாருன்னு கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் அது ஃப்ரீயா உங்களுக்கு சொல்லித்தரேன். இது மட்டும் இல்லாம உங்களுடைய சொந்தக்காரங்கள், உறவினர்கள், யாராவது நண்பர்கள் இது நடக்கக்கூடாது, சப்போஸ் நடந்து இருந்தால், அதாவது மருத்துவமனையில் உடல் உபாதைகள் சார்ந்து சேர்ந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த டைம்ல அவங்க ஜாதகத்துக்கு போக மாட்டாங்க. அவங்க பாட்டு அவங்க கியூர் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்போ நம்ம போய் பார்க்குற நேரத்தில் அவங்களுடைய டேட்டா பர்த் டைம் மட்டும் கேட்டு வாங்கி எனக்கு கமெண்ட் கொடுங்க. அந்த கமெண்ட்ல நான் அவங்களுக்கு ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். இது அந்த உடல் உபாதைப்பட்டவர்களுக்கு மட்டும் ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் கொடுக்க சொல்லி குருநாதருடைய உத்தரவு. அதை நான் உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். இதை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கணும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன், திருவள்ளூர்ல இருந்து. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.